Hello students, unit number 14, transportation in plants and circulation in animals. Today we will discuss about transpiration. Transpiration is the evaporation of water in plants through stomata in the leaves. We have already learned leaves has a more number of minute pores, that is also known as stomatas. Pores mean holes. Okay, our leaves oda surface la nariya holes, minute holes வந்து present ஆயிருக்கும். That is otherwise called stomata. ஸோ அந்த லீவ்ஸ் வழியாக அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியேறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டா ஆர் ஓப்பன் இன் தி டே அண்ட் க்ளோஸ்ட் அட் நைட். இந்த ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகியிருக்கும் எப்போ க்ளோஸ் ஆகியிருக்கும்னு பார்த்தோன்னா டியூரிங் டே டைம் the stomatas are open and during night the stomata are closed. Okay, yeah? The opening and closing of stomata are due to the change in turgidity of the God cells. அந்த ஸ்டோமாவோட அந்த செல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஹோலுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா காட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த காட் செல்ஸில் நிறைய வந்து வாட்டர், அதாவது வாட்டர் கண்டென்ட் லிக்யூட் திங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த செல் எப்படி இருக்குமா டர்ஜிடிட்டி மீன் விரைப்புத்தன்மையோடு இருக்கும். ஓகேயா, டர்ஜிடிட்டி மீன்ஸ் ஸ்வேலன் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா விரைப்புத்தன்மையோடு இருக்குது. ஆர் பீயிங் ஃபுல் ஆஃப் லிக்யூட், அதில் ஃபுல்லாக லிக்யூட் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஷேப்போட நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டர்ஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த டர்ஜிடிட்டியை வச்சு தான் என்ன ஆகுது, அந்த ஸ்டோமா வந்து ஓப்பன் ஆகுதா க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். ஸோ டர்ஜிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகிரும், ஓப்பன் ஆகி இருக்கும். அந்த டர்ஜிடிட்டி இல்லை அப்படின்னா அது என்ன ஆகிரும், க்ளோஸ் ஆகிரும். See the picture. இப்போ இதுதான் என்னது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ட்டில் நடக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இஃப் யூ ஹாவ் அ பாட்டட் பிளான்ட் இன் யுவர் ஹோம் யூ கேன் டூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஒன்றும் கிடையாது, ஒரு பாட்டட் பிளான்ட் எடுத்துகிட்டு ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நம்ம அதை கீழே wrap பண்ணி கீழே வந்து நாட் போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டட் பிளான்ட்டை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா டே டைமில் நல்ல சன்லைட் படக்கூடிய இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் 2 or 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவரோட அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், உள்ளே உள்ள சர்ஃபேஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். இதுவே வந்து இதில் மட்டும் தெரியுது இமர்ஸ், ஏன் அப்போ மற்ற செடிகள்லையோ இல்லை மரங்கள்லையோ தெரியலை அப்படின்னா அது டைரெக்டாக அட்மாஸ்பியரோட கான்டாக்ட் இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகி வெளியேறும்போது அட்மாஸ்பியரோட கலந்துருது, மிக்ஸ் ஆகிடுது. ஓகேயா, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மற்ற செடியிலேருந்து போகிற டிரான்ஸ்பிரேஷன் தெரிகிறது கிடையாது. ஸோ இப்படி ஒரு பாட்டட் பிளான்ட் எடுத்து அதை wrap பண்ணி நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 or 4 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் ஃபுல்லாகவே எப்படி இருக்குமா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஸோ அப்போ அது மூலமாக என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், பிளான்ட்டில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, when water enters into the God cells they become turgid and the stoma open. எப்போ வாட்டர் வந்து அந்த காட் செல்லில் ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய அந்த காட் செல்லில் வந்து என்ட்ராகுதோ அப்போ அந்த செல் வந்து அந்த ஸ்ட்ரோமா வந்து எப்படி இருக்குமா, அந்த காட் செல்ஸ் வந்து எப்படி இருக்குமா, நல்லா டர்ஜிட் விரைப்புத்தன்மையோடு இருக்கும். ஸோ இப்போ டர்ஜிட்டாக விரைப்புத்தன்மையோடு இருக்கும்போது அந்த ஸ்டோமா என்ன ஆகியிருக்கும், அங்கே ஓப்பன் ஆகி இருக்கும். அண்ட் வென் த காட் செல்ஸ் லாஸ் வாட்டர், ஓகே, எப்போ அந்த காட் செல் வந்து வாட்டரை லாஸ் பண்ணுதோ இட் பிகம்ஸ் flaccid and the stoma closes. ஓகேயா, அப்போ என்ன ஆகிருது, அந்த காட் செல்ஸ் வந்து வாட்டர் இல்லாதனால ஸ்ட்ரிங்க் ஆகிடுது. ஃப்ளாசிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரிங்க் ஆகுது, சுருங்கியா. ஸோ சுருங்கிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டோமா என்ன ஆகிரும், அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி இல்லாமல் என்ன ஆகிரும், க்ளோஸ் ஆகிரும். ஓகேயா, வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரோ ஓப்பன் ஸ்டொமேட்டா. அப்போ டர்ஜிட்டாகி இருக்கும்போது அது வழியாக என்ன ஆகுது, வாட்டர் வந்து அந்த ஸ்டோமா வழியாக என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் எவாப்ரேட் ஆகி போகுது. ஓகேயா, வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் லீவ்ஸ் த்ரூ தி ஓப்பன் ஸ்டொமேட்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 12th யூனிட்லேயே நம்ம பார்த்துட்டோம் மீசோஃபில் டிஷ்யூனா என்ன அப்படிங்கிறது. அதில்
பேலிசிட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா டிஷ்யூஸ்லாம் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட அப்பர் சைடில் தான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஸ்டொமேட்டாஸ் வழியாக வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியேறதுனால திஸ் லோயஸ்ட் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இன் மீசோஃபில் செல்ஸ். அப்போ வாட்டர் வெளியேறிச்சுன்னா மீசோஃபில் டிஷ்யூவில் என்ன இருக்காது, வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்காது. ஓகேயா? அஸ் அ ரிசல்ட் அதனால் என்ன ஆகுதான், more water is drawn into the cells from the xylem present in the veins through the process of osmosis. ஓகேயா? ஸோ அப்போ மீசோஃபில் டிஷ்யூவில் வந்து வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது xylem அப்படிங்கிற அந்த டிஷ்யூ வழியாக என்ன பண்ணிக்குதான், ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணிக்குது, வாட்டரை வந்து திருப்பி அந்த மீசோஃபில் டிஷ்யூக்கு வந்து கொண்டு வருது. அப்போ மீசோஃபில் டிஷ்யூக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகிரும், அகெயின் அந்த காட் செல்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கிறதுனால, ஸ்ட்ரோமா ஓப்பன் ஆகியிருக்கிறதுனால திருப்பி வெளியேறுது. ஓகேயா? As water is lost from the leaves, pressure is created at the top to pull more water from the xylem to the mesophyll cells. அதாவது மேலே, அதாவது ஸ்ட்ரோமா வழியாக என்ன ஆகிருச்சு, நிறைய வாட்டர் வந்து லாஸ்ட் ஆகிருச்சு. இப்போது அந்த லீவ்ஸோட மேலே சர்ஃபேஸ்லேருந்து என்ன ஆகுமா, ஒரு புல்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். புல்னால் என்னது, இழுக்கிறது. ஸோ அப்போ அந்த இழுவிசை மாதிரி ஒரு புல்னஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ மேலேருந்து யாரோ வாட்டரை வந்து அப்சர்வ், ஏன்னா சன்லைட் படப்பட என்ன ஆகிக்கிட்டு இருக்கும், வாட்டர் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ வாட்டரை மேலேருந்து யாரோ அப்சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அப்சர்வ் பண்ண அந்த லீஃபோட சர்ஃபேஸ்க்குள்ள அந்த சைலம் டிஷ்யூவில் வந்து என்ன தான் ஒரு புல்னஸ் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன் புல். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அதாவது வாட்டர் லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து பிளான்ட்டோட வந்து மேலே டாப்பில் இருந்தோ இல்லை ஒரு ட்ரீயோட டாப்பில் இருந்தோ அந்த லீவ்ஸ் மூலமாக என்ன ஆகுமா, ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அது புல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த புல்லுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகேயா? திஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு தி ரூட்ஸ் காசிங் த roots to absorb more water from the soil to ensure continuous flow of water from the roots to the leaves. Okay, so இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் வந்து கிரியேட் ஆகுறதுனால தான் ஒரு ரூட் வந்து என்ன பண்ணுதா, சாயில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, ட்ரீஸோட ஆல் பார்ட்ஸுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளை பண்ணுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேயா? இப்போது டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும் போது சம் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன் அப்படின்னாலே உள்ள, அப்போ அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சம்திங்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் எக்ஸ் அப்படின்னா வெளியிலேருந்து சில திங்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டெம்பரேச்சர், லைட், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஸ்பீடு இதெல்லாம் என்ன பண்ணுதா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா வந்து டெம்பரேச்சரும் லைட்டும் வந்து நல்ல டே டைமில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி என்ன ஆகும், டிரான்ஸ்பிரேஷன் நிறையா நடக்கும். இல்லை அன்றைக்கி வந்து ரொம்ப சன்லைட் அவ்வளோவா கிடையாது, அப்படியே க்ளவுடியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகாது, நிறையா டெம்பரேச்சரோ நிறைய லைட்டோ வந்து இப்போ நம்மளுக்கு கொடுக்காது, சன் வந்து கொடுக்காது. ஸோ அப்போதைக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியான டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்கும். ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். இந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து குளிர் காற்று தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் குளிருது அப்படின்னா நம்மளோட ஏரில் வந்து என்ன ஆகியிருக்கும், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகாது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து அதிகமாக நடக்காது. அதே மாதிரி விண்ட் ஸ்பீடு, விண்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த சர்ஃபேஸில் இருந்து வாட்டரை வந்து என்ன பண்ணுதான் அப்படியே ஃப்ளோ, அது விண்ட் ஃப்ளோ ஆகும்போது எதுவும் சேர்த்து வாட்டரை வந்து எடுத்துகிட்டு போகும். இல்லை விண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா டிரான்ஸ்பிரேஷனுமே ரொம்ப லோயராக தான் இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷனில் எப்படிலாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா. நம்பர்னால் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டாஸ் இருக்குன்னா அந்த எல்லா ஸ்டொமேட்டாஸ்லேருந்தும் நிறைய வாட்டர் வந்து வெளியேறும். இதுவே கொஞ்சமான நம்பர் ஸ்டொமேட்டாஸ் தான் இருக்குது, கொஞ்சமான ஸ்டொமேட்டாஸ் தான் இருக்குது அப்படின்னா அப்போ அதுலேருந்து கொஞ்சமாக வாட்டர் தான் வந்து வெளியேறும். ஓகே, அதுதான் நம்பர். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸில் வந்து படிச்சிருக்கோம்.
both upper and lower surface has a ஸ்டொமேட்டாஸ்னு படிச்சிருக்கோம். ஓகேயா, இதுவே வந்து அப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அப்பர் சைடு வந்து அதிகமான ஸ்டொமேட்டாஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா நிறைய டிரான்ஸ்பிரேஷனையும், இல்லை அப்பரில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டொமேட்டாஸ் இருக்குது, லோயரில் வந்து நிறைய ஸ்டொமேட்டாஸ் இருக்குது அப்படின்னாலுமே என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியான டிரான்ஸ்பிரேஷன்லாம் நடக்கும். ஓகேயா, அப்பர் சைடில் நிறையா ஸ்டொமேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதிகமான டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அப்பரில் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டொமேட்டாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டாஸ் ஆர் லெஸ் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்கும். ஓகே, தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டாஸ், அந்த ஸ்டொமேட்டாஸ் வந்து நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நிறைய வாட்டர் வெளியேறும். இதுவே வந்து அந்த காட் செல்ஸில் வந்து அவ்வளோ டர்ஜிட் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் டர்ஜிட் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், ரொம்ப கம்மியான டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்கும். அண்ட் வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட், இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலது வந்து தாவரங்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு, நிறைய பிளான்ட்டை நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம். அப்போ அதுக்குள்ள நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம், வந்து இரிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடிக்கடி டெய்லி மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கு நிறைய இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா அது வெளிவிடக்கூடிய அந்த டிரான்ஸ்பிரேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய இருக்கும். ஓகேயா, இதுவே வந்து வாட்டரே கிடைக்காது, இப்போ நிறைய பிளான்ட் பார்க்குறோம் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், எம்டி ஸ்பேஸில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து போய் தண்ணி ஊற்றுறது கிடையாது. ஸோ அதனால எவ்வளோ வந்து சாயிலேருந்து வாட்டர் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் வந்து வாட்டர் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்லலாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ வாட்டர், ஒரு பிளான்ட்டோட வாட்டர் ஸ்டேட்டஸை வச்சும் டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒன்று ஹையாகவும் இல்லைன்னா லோவாகும். ஓகேயா, அண்ட் கெனோபி ஸ்ட்ரக்சர், கெனோபி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அபவ் கிரவுண்ட் போர்ஷன் ஆஃப் அ பிளான்ட், அதுதான் வந்து கெனோபி அப்படின்னு சொல்கிறோம். கெனோபினா ஒன்றும் கிடையாது, கிரவுண்டு போர்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய, கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், ஒரு பிளான்ட்டோட போர்ஷன் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கெனோபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அப்போது அந்த கெனோபி ஸ்ட்ரக்சர் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிலதை பார்த்தோன்னா நிறைய பெரிய மரமாக இருக்கும், ஒரு சிலது சின்ன பிளான்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த கெனோபி ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய மரம் அப்படின்னா நிறைய லீவ்ஸ் இருக்கும், இப்போ நிறைய டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸ்மால் பிளான்ட் அப்படின்னா ரொம்ப கம்மியான டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்டொமேட்டா, வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் கெனோபி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் see the picture. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பார்த்தோன்னா ஸ்டோமா வந்து எப்படி இருக்குது, ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த பீன் லைக் ஷேப் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா காட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குது, ஸ்வேலனாக இருக்குது, நல்லா நல்ல விரைப்புத்தன்மையோடு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேயா, இதுதான் ஓப்பன் ஆகி இருக்கும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோமா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பேஸ் வழியாக தான் என்ன ஆகும்னா வாட்டர் வந்து வெளியேறும். ஓகேயா, அண்ட் செகண்ட் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஃப்ளாசிட் ஆகிருச்சு. ஓகேயா, சுருங்கிருச்சு. அந்த ஸ்டோமாவில் வந்து அந்த காட் செல்ஸில் வந்து வாட்டரே இல்லை. அப்போ அதனால் என்ன ஆகிருச்சு, இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டோமா அப்படிங்கிற பார்ட்டே வந்து தெரியாத அளவுக்கு என்ன ஆகிருச்சு, காட் செல்ஸ் ரெண்டும் ஒட்டி இருக்குது. அப்போ அங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டோமா க்ளோஸ்டு. ஓகேயா, ஸோ அப்போ ஸ்டோமா க்ளோஸ்டாகி இருக்கும்போது the transpiration does not takes place, அங்கே transpiration என்ன பண்ணாது, நடக்காது. ஓகேயா, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் transpiration. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கெலாம் இம்பார்ட்டண்ட், ஏதோ ஒரு சம்திங் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய யூசஸ் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்கும். இங்கே நம்மளுக்கு டிரான்ஸ்பிரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனால என்ன டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படிங்கிறத, அந்த ட்ரீயில் வந்து என்ன நடக்குது, அந்த பிளான்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஒரு இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஸ்டாக்னேட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இதே வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் எப்போதுமே எப்படி தான் இருக்கும், க்ளீனாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட்டில் போய் ஒரு இடத்துல தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக நிற்கிது அப்படின்னா அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேயா, ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் நடக்கிறதுனால தான் அந்த ஹோல் பிளான்ட்டுக்கும் என்ன நடக்குது, வாட்டர் வந்து சப்ளை ஆகுது, வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன்
வைப்ரேஷன் ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணுறதுனால தான் ஒரு பிளான்ட்டில் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நடக்குது. ஓகேயா? அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் சப்ளைஸ் வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கே என்ன வேணும், வாட்டர் வேணும் அப்படிங்கிறத நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுக்கிட்டு தான் வர்றோம். ஓகேயா? ஸோ அப்போ ஃபோட்டோசிந்தஸ்க்கு வாட்டரை என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஓகேயா? நம்ம ஒரு பிளான்ட் நம்ம பாடிக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், நல்லா சாப்பிட்டா தான் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட்றோம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி சாயில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் சால்ட்டெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, அந்த பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். இப்போ ஒரு பிளான்ட்டோட சர்ஃபேஸ், ஒரு லீவ்ஸோட சர்ஃபேஸில் ஹீட்டு சன்லைட்டு படுறதுனால தான் அந்த ஸ்ட்ரோமா என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸை இந்த வாட்டர் மேலே போகிறதுனால அந்த சர்ஃபேஸ் லீஃபோட சர்ஃபேஸை என்ன பண்ணுதான், கூல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட். கீப்ஸ் த செல் டர்ஜிட்னா நல்லா அதை ஒரு விரைப்புத்தன்மையோட அந்த செல்லுக்கு வந்து ஒரு ஷேப்பை வந்து கொடுக்குது. அண்ட் ஹென்ஸ் மெயின்டைன் தர் ஷேப். அப்போ அந்த செல் வந்து டர்ஜிட்டாக நல்ல விரைப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் அதுக்கு என்ன கிடைக்கிது, அந்த செல்லுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கிடைக்கிது. ஓகேயா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ஸான